கிரைஸ்தலால் இன்றைய நாளுக்குரிய வேதவசனம் 2 கொரிந்தியர் 9:15 தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலங்களிலே அருமையானவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயமும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கட்டும். இதற்காக அவர் நமக்கு அருளிய செய்ய முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனம் சொல்வது, நன்மையான எந்த ஈவு, பூரணமான எந்த வரம் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து கடந்து வரணும்னு சொல்லி பார்க்கிறோம். நன்மையான ஈவு எங்கிருந்து மாத்திரம் கடந்து வர முடியும்? உலகத்திலிருந்து அல்ல, இல்லை என்றால் வேறொரு மனிதனிடத்திலிருந்து அல்ல, இல்லை என்றால் நாம் நம்முடைய உழைப்பினால் அல்ல. அந்த பூரணமான எந்த வரம், நன்மையான எந்த ஈவு ஜோதிகளின் பிதாவானவர் ஒருவர் மாத்திரமே நமக்கு தர முடியும். அதை எப்படியாய் நமக்கு தந்திருக்கிறார்? சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மேல் வைத்த அன்பினாலே அந்த சொந்த குமாரனை உலகத்திலே அனுப்பி நம்மை விடுவிக்கும்படியா அந்த அந்த மாசில்லாத ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்ட இயேசுனுடைய கிருபை பெரிதானது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணமாகி அந்த மரணத்தை அழித்து மாற்றி ஜெயத்தோடு கர்த்தர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதனாலே அவருக்குள்ளாய் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த ஆழ்ந்த சத்தியத்தை நினைத்து பாருங்கள். சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக சொந்த குமாரனையே தானமாய் தந்த, சொந்த குமாரனை ஜீவனை தந்த அன்பை பார்க்கணும். அந்த அன்பை கூட, அவர் மீது உள்ள எல்லாவற்றையும் கூட அரணாக இருப்பது எப்படி என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அன்புக்குரிய அவர்கள் சகலவற்றையும் அவருக்குள் நமக்கு சம்பூர்ணமாய் தருகிற தேவன். ஆனபடியினாலே இந்த நாட்களிலே அந்த சம்பூர்ணத்திற்காக கர்த்தர் தந்த நன்மையான ஈவுகளுக்காக நாம் நன்றி செலுத்தவும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். காரணம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெறுகிறது. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் தாமே உங்கள் உதடுகளை ஸ்தோத்திர பலிகளால் நிறைத்து நீங்கள் அன்பின் நிறைவினால் ஸ்தோத்திர பலியிடும்போது கர்த்தர் மகிமைப்பட ஆரம்பிக்கிறார். நாட்களே நன்மையான எல்லா ஈவையும் பரத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த பரத்திலிருந்து வருவது பரிசுத்தமுள்ளதாய் காணப்படுகிறது. அசுத்தி உள்ளது ஒன்றும் நம்மிடத்தில் சேர்வதில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்த வாழ்க்கையை நாம் தெரிந்திருப்போம். கர்த்தருக்காய் ஜீவிப்போம். ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரோடு இணைந்து அவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் மாற்றப்படுவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.